இருக்கு. சோ அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவ்வளவு ரொம்ப ரொம்ப காமனா இருக்கக்கூடிய வியாதியை ஒரு அறிகுறி தெரிஞ்சா ஈஸியா நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆண்கள் கொஞ்சம் பேர் இருக்கீங்க. ஆண்களுக்கு வருமா இந்த வியாதி, பிரஸ்ட் கேன்சர்? சூப்பர், எக்ஸலன்ட், கை தட்டுங்க. நாங்க வரோம் தெரிஞ்சு முன்னாடியே எல்லாம் பார்த்து வச்சுட்டாங்க போலவே. ஆண்களுக்கு வரும், வராது அப்படிங்கிறது கிடையாது. மேபி சார் இதை பத்தி 2 பாயிண்ட் யூ கேன் ஆட். லெட் இட் பி மிக்ஸ், மிக்ஸ் அண்ட் டாக். ஆண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100:1 ரேஷியோ, அதாவது 100 பெண்களுக்கு ஒரு ஆணுக்கு வரலாம். அண்ட் ஆண்கள்ல வர பிரஸ்ட் கேன்சர் ஜென்ரலா ஜெனடிக் பேக்ரவுண்ட் இருக்கும். அதுல கம்பல்சரி இல்லை. பெண்கள் வர பிரஸ்ட் கேன்சர் ஒரு 10% ஜெனடிக்கா இருக்கு, 90% ரேண்டமா வருதுதான். பட் ஆண்கள்ல அதிகமா ஜெனடிக் பேக்ரவுண்ட்ல ஜெனரலா கொஞ்சம் ஓல்டேஜ்ல வரும். பேசிக்கலி பிரஸ்ட் கேன்சர்னா இப்போ நம்ம ஏஜ்ல தான் வரும், சதையில வரும். ஸோ ப்ராப்ளம் ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ன வித்தியாசம்னா, பெண்களுக்கு ஃபேட் நிறைய இருக்கிறதுனால அது ஸ்லோவாக க்ரோ ஆகி பெருசாகி வரும். ஆண்களுக்கு வந்தால் அது உடனே அட்வான்ஸ் ஸ்டேஜ் மாதிரி ஆகும், ஸ்கின்ல வந்துடும், செஸ்ட்ல போயிடும். ஏன்னா இங்கே ஃபேட் இல்லை. ஸோ அதனால ஆண்கள் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டவுட் வருது, ஏதோ கட்டி மாதிரி வருது. இப்ப சார் என்ன சொன்னாருன்னு புரிஞ்சுது இல்லைங்களா? சோ ஆண்களுக்கும் வரலாம். ஆண்களுக்கு வருதுன்னா அது சீக்கிரமா ஹையர் ஸ்டேஜுக்கு, மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. என்ன 4 ஸ்டேஜ்? எத்தனை ஸ்டேஜ் இருக்கு கேன்சர்ல? எத்தனை ஸ்டேஜ் இருக்கு? என்ன பாப்பா ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கு, சொல்லு எத்தனை